Ambrane Magsafe 10,000 mAh power bank. Unboxing and initial impression. If you are looking for a good power bank under 2000 rupees, apna in the video will be really helpful for you. இந்த பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1700 rupees அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணி அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஒன் ஆஃப் த குட் பவர் பேங்க். இதோட இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி 20 வாட், அவுட்புட் வந்து டைப் ஏ ஆர் டைப் சி. அதே மாதிரி வந்து ஒயர்லெஸ் அவுட்புட் வந்து 15 வாட் தான். சப்போஸ் நீங்கள் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் 22 வாட்ஸ் பவர். ஸோ நீங்கள் ஒயரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் இன்னும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும் கம்பேர்ட் டு ஒயர்லெஸ். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. நான் பர்ச்சேஸ் பண்ண கலர் வந்து ப்ளூ கலர். ஸோ பாக்ஸ்குள்ளே தே ஹவ் கிவன் அ ரிங். சப்போஸ் உங்களுக்கு மேக்ஸேஃப் பேக் கவர் இல்லை அப்படின்னாக்கா இந்த ரிங்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு இது பவர் பேங்க் வந்து இது வழியாக நீங்கள் ஒயர்லெஸில் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் தே ஹவ் கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், கப்புள் ஆஃப் ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருந்தாங்க பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாக்ஸில் இருந்து நம்ம மேக்ஸேஃப் பவர் பேங்க் வெளியே எடுத்துடலாம். ஸோ பேக்கேஜிங் வந்து ரொம்ப டைட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்கள் பவர் பேங்க் எதுவும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க அம்ரேன்லேருந்து. ஸோ இந்த அம்ரேன் பவர் பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த குட் ஒன் டு யூஸ். சார்ஜிங் கேபிள் கொடுத்துருந்தாங்க. சார்ஜிங் கேபிள் மட்டும் ஐ ஃபெல்ட் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி. சார்ஜிங் கேபிள் மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 1 feet சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்கலாம். கேபிள் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. ஸோ இதான் இனிஷியல் லுக். ஸோ இட்ஸ் அ டார்க் ப்ளூ கலர். இதான் மேக்ஸேஃப் ரிங். ஸோ இங்கே கீழேயே வந்து அந்த மேக்ஸேஃபோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. அதுமாதிரி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் கிவன் அ ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அவங்க மேக்ஸேஃப் சார்ஜரை இந்த மாதிரி டில் பண்ணி டேபிளில் வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு நீங்கள் ஃபோனை போய் டேரெக்டாக இந்த மேக்ஸேஃப் சார்ஜில் அட்டாச் பண்ணலாம். ஸோ அட்டாச் பண்ணும்போது என்ன ஆகுனா திஸ் will act as a stand as well for your phone. ஸோ அம்ரேனில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லாத மாடல்ஸ் கூட இன்னும் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். பட் எனக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். அதனால் ஐ ஜஸ்ட் வென்ட் வித் இட். கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அண்ட் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேட்டரியில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேட்டரியில் வந்து சார்ஜ் இண்டிகேட்டர்ஸ் வந்து அந்த யூஎஸ்பி போர்ட் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அதில் வந்து லைட்ஸ் எரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்கள் பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி ஒரு 4 to 5 hours ஆகுது இதை கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 points சார்ஜ் இருக்குது. 4 points இருந்தால் ஃபுல் சார்ஜ்னு அர்த்தம். ஸோ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 3 to 4 hours ஆகுது. அதே மாதிரி வந்து என்னோடய ஃபோன் வந்து 5000 mAh பேட்ரி. ஸோ என்னோடய ஃபோனை வந்து 0 to 100 சார்ஜ் ஆகிறதுக்கு ஸோ 2 times இந்த என் ஃபோனை கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த 10,000 mAh அம்ரேன் மேக்ஸேஃப் சார்ஜரை வச்சு. ஸோ நீங்கள் ஃபோனை வந்து ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஃபோனை போய் டேரெக்டாக அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இதோட திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இட்ஸ் லைக் 1/2 inches தான் இருக்குது. ஓவரால் அ குட் ப்ராடக்ட். ஃபோன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மேக்ஸேஃப் யூஸ் பண்ணாமல் ஒயர் கனெக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இட்ஸ் ஈஸி ஃபார் சார்ஜிங் ஆஸ் வெல். ஸோ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. வேறு ஏதாச்சும் பவர் பேங்க் வாங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.